இந்தியாவில் இருக்கிற அனைத்து முன்னணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆகட்டும், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 சேனலை தவிர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி தான் முன்னணியில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேலையில, அந்த சன் டிவி மற்றும் கலர் டிவி மட்டும் எங்கிருந்து தான் அவங்களுக்கு முன்னணி நிலவரம் கிடைக்குதுன்னு தெரியல. இல்ல ஏதாவது அமெரிக்காவிலயோ இல்ல அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் அவங்களுக்கு வந்து முன்னணி நிலவரம் கிடைக்குதான்னு தெரியல. ஏன்னா அவங்க மட்டும் வந்து இந்தியா ராகுல் தலைமையான இந்தியா கூட்டணிக்கு தான் அதிக அளவுல இடங்கள் கிடைச்சிருக்கு. பிஜேபி கூட்டணி வந்து பின்னாடி இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் புதுசா ஒரு முன்னணி நிலவரம் அவங்க மட்டும் ஓட் கவுண்டிங் வந்து எண்ணிட்டு இருக்காங்க போல. இது மாதிரியான தவறான செய்தியை வந்து சன் டிவியும் சரி, அப்புறம் வந்து கலைஞர் டிவியும் சரி, தவறான செய்தி வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பாருங்க, பிஜேபி கூட்டணி வந்து முன்னணியில இருக்கு. இந்தியாவை கணக்கெடுக்கும் போது. ஆனா அதை பத்தி அவங்க சொல்லாம எல்லா இடத்துலயுமே வந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஐ டாட் என் டாட் டி டாட் ஏ டாட் இந்த கூட்டணி தான் முன்னிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்ப்போம் முடிவுல வந்து சன் டிவியோட முன்னிலை வந்து இருக்கா, அப்படின்னா மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோட முன்னிலையில வந்து எது உண்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து போக போக பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.